இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குட் பேட் அக்லி படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாயிருக்கு. நான் போஸ்டர் வெளியாகி கொஞ்ச நேரத்திலேயே நான் போஸ்டரை பார்த்துட்டேன். செம்மையாக இருக்கார் ஏகே அவர்கள். ஏன்னா அவரோட அந்த 3 கேரக்டரில் அவர் நிற்கிற ஃபோட்டோ வந்து பயங்கரமாக இருக்குது. அவருடைய ஷர்ட் கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. க்ரீன் அந்த டேட்டூவாக இருக்கட்டும், அவர் அந்த என்னது எப்படி சொல்கிறது, இந்த பக்கம் இருக்கிற அஜித் சாராக இருக்கட்டும், அந்த பக்கம் இருக்கிற அஜித் சாராக இருக்கட்டும், நடுவில் இருக்கிறவர் வந்து அவருடைய அந்த லுக்கு வந்து ரொம்ப காமாக ரொம்ப நல்லாயிருக்கு. மேலே வந்து ஏகேன்ற அதாவது கொடி மாதிரி போட்டிருக்கிறதுல வந்து ஏகேன்னு போட்டிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் வந்து எப்படி சொல்கிறது, அவர் வந்து பயங்கரமாக பண்ணக்கூடிய ஒரே டைரக்டர். ஏன்னா மார்க் ஆண்டனிலேயே பயங்கரமாக பண்ணியிருப்பார். இந்த ஏகே அவர்களை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு கேரக்டர் நம்ம பார்த்துருமோ அதெல்லாம் இல்லாமல் வேறு மாதிரி காட்ட போகிறாருன்றது தெளிவாக தெரியுது. ஏன்னா 3 கேரக்டருமே அப்படி தான் இருக்குது. போஸ்டரில் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது போஸ்டர். ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஏகேன்ற எழுத்தாக இருக்கட்டும், அந்த எப்படி சொல்கிறது, ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் இருக்குது. செம்ம ரெட்ரோ ஸ்டைலில் ஏகே அவர்களை காட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும்ன்றது தெளிவாக தெரியுது. அதுவும் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து எப்படி ஒரு மார்க் ஆண்டனி படத்தை வந்து ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணாரோ அதே போல் இந்த படத்துலையும் நம்ம ஏகே அவர்கள் வந்து வேறு லெவலில் ஒரு கேரக்டரில் வேறு மாதிரி காட்டுவார் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா போஸ்டர்லேயே செம்மையாக பண்ணியிருக்காரு. போஸ்டரே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு இந்த போஸ்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. விடாமுயற்சி படமும் மகிழ் திருமணி வந்து சரியாக பண்ணக்கூடியவர், பயங்கரமாக பண்ணக்கூடியவர். அடுத்தடுத்த அப்டேட் அதுவும் வருன்ற மாதிரி இதில் படித்தேன். பார்ப்போம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த போஸ்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. தரமான செய்கை ஏதோ செய்ய போகிறாருன்றது தெரியுது. அஜித் சார் லுக்கு பயங்கரமாக இருக்குது. வேறு ஒரு மாதிரி ஒரு லுக்கில் பயங்கரமாக ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து சார் வந்து ஏதோ பயங்கரமான ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டு பயங்கரமாக ஒவ்வொரு சீன்லேயும் பண்ணுவாருன்ற மாதிரி எனக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அவருடைய அந்த மார்க் ஆண்டனி அந்த படமே பயங்கரமாக ஒரு ஒரு இது பண்ணிடுச்சு, ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணிச்சு. இவர் வந்து இப்படி தான் பண்ணுவார், இந்த ஸ்டைலில் தான் பண்ணுவாருன்ற மாதிரி கொண்டு வந்துட்டார். அதே போல் இந்த படத்துலேயும் அவர் வந்து அஜித் சாரை காட்டுற விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும். வேறு ஒரு லுக்கில், வேறு ஒரு ஜானரில், வேறு ஒரு மாதிரியான ஒரு நம்ம எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்டைலிஷான அஜித்குமார் சாரை வந்து எப்படி அவருக்கு மைண்டில் எப்படி நம்ம ஏகே எப்படி காட்டணுன்ற மாதிரி தோணும்ல, அந்த மாதிரி எப்படியோ அவருடைய மைண்டில் எப்படி காட்டணும்னு தோணுதோ அந்த மாதிரி அவர் இந்த கதையில் அவர் வந்து பயங்கரமாக காட்டுவாருன்றது தெளிவாக தெரியுது. பார்ப்போம். எனக்கு போஸ்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.